வணக்கம் நண்பர்களே. கேர் ஃபார் டெம்பிள். எப்படி ஒரு கோயிலை பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும்னு இதில் சொல்கிறாரு. நம்ம நிறைய பேர் பயங்கர ரஷ்ஷாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம உடம்பை கவனிக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி சிங்கிள் டே நம்ம உடம்புக்கான எக்ஸசைஸ்லையோ ப்ராப்பர் ஃபுட்டையோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் லைஃப்பில் எவ்ரிடே 30 நிமிஷம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அது ஈவினிங்காக இருக்கலாம், மார்னிங்காக இருக்கலாம். இந்த 30 நிமிஷம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், இல்லை நடப்பேன், ஓடுவேன், இல்லை ஸ்விம் பண்ணுவேன், ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் பண்ணுவேன், இந்த உடம்பு பத்திரம் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்ம மைண்டுக்கும் எப்போதுமே ஒரு நல்ல எக்ஸசைஸை கொடுக்கணும். நல்ல விஷயங்களை கேட்குற மூலயமா, நல்ல விஷயங்களை பார்க்குற மூலமாக, நல்ல விஷயங்களை படிக்கிறது மூலயமா நம்ம மைண்டுக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம லைஃப்பில் எப்போதுமே ஜீனியஸாக இருக்கட்டும், இன்ஸ்பயர் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க எப்பொழுதுமே அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு இருக்காது, மித்தவங்களும் நம்மளுக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக மாறணும், இல்லை ஒரு ரோல் மாடலாக மாறணும்னா, ஸ்டார்ட் திங்கிங் ஹவு வி கேன் ஆட் வேல்யூ டு த அதர்ஸ் லைஃப். அதுதான் அதை சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் உங்களோட டோட்டல் பெர்ஸ்பெக்டிவை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், மாடல் சைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. அவங்க பையனும் அவரும் ஒரு கேன்டீனில் இருக்கையில் சூடாக ஒரு பன்னு கொடுக்குறாங்க. அதை உடனே அந்த எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, ஏன்னா சூடாக இருக்குது. அதில் அந்த சாஃப்டாக இருக்க இது சூடு கம்மியாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிப்போம். அதுலேருந்து ஒரு லெசன் இருக்க சொல்கிறாரு. எப்போதுமே நம்ம ஃபுல் விஷயத்தையும் பார்த்துட்டு அதில் எப்படி நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலேருந்து லேர்ன் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நிறையா விஷயங்கள் நம்மகிட்ட வரலாம். அது நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.